தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடியை வரவேற்று வைத்திருந்த பேனர் தற்போது அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடியை வரவேற்று பேனர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புகைப்படம் இடம்பெற்றிருந்த பேனர் அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்டிஏ பேனரில் டிடிவி படம் இடம்பெற்றிருந்தது குறித்து பல்வேறு யூகங்கள் கிளம்பிய நிலையில் தற்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரானது அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வைக்கப்பட்டிருந்த பேனரானது அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். டிடிவி தினகரனுடைய இந்த புகைப்படம் வைக்கப்பட்டிருந்த அந்த பேனர் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த கூட்டணியிலே டிடிவி தினகரனும் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காரணம், 3 தினங்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட அந்த பேனரில் அன்புமணி ராமதாஸ் உட்பட அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களுடைய படங்கள், பாரிவேந்தர், அதே போல அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல தலைவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதில் டிடிவி தினகரனுடைய படமும் வைக்கப்பட்டிருந்ததால் அவர் கட்டாயம் இந்த கூட்டணிக்கு வருகிறாரா என்று ஒரு கேள்வி இருந்தது. இன்று காலை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில தான் தற்போது அந்த புகைப்படம் இடம்பெற்றிருந்த பேனரே ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீக்கத்திற்கு காரணம், இன்னும் அந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் தன்னுடைய அந்த இருப்பை தான் கூட்டணியில் சேர்வதை அவர் உறுதிப்படுத்தவில்லை என்பதைத்தான் காட்டுவதாக சொல்கிறார்கள். ஏற்கனவே தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த புகைப்படம் இடம்பெற்றதாகவும், எனவே கூட்டணியை உறுதிப்படுத்தும் வரை அந்த புகைப்படத்தை அவ்வாறு பேனரில் வைத்து பயன்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் தரப்பில் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையிலே தற்போது பேனர் நீக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் புதிய பேனர் யார் யார் கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறார்களோ அந்த தலைவர்களின் புகைப்படங்களோடு அந்த பேனர் இடம்பெறும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. பாஜக நிர்வாகி வினோஜ் பி செல்வம் சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் டிடிவி தினகரன் புகைப்படம் மட்டுமில்லாமல் அந்த ஒட்டுமொத்த பேனரே தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக டிடிவி தினகரன் இந்த கூட்டணியை இன்னும் உறுதி செய்யவில்லை என்று தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.